அண்ணன் கே.என். இசக்கிராஜா தேவர் அவர்களும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காணொலிகளில் வந்து சண்டையிடாதீங்கப்பா, அதில் வந்து பதில் கொடுக்காதீங்க. சரி, நீங்கள் சொன்ன வாதத்துக்கே வரேன். நான் இப்போ ஏஐயில் அடித்து உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன், லைவா, ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி, ஒரு காணொளி பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல். சொல்லப்போனால் புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவான ஒரு யூடியூப் சேனல். அதில் பேசியிருக்க நபர் பார்த்திங்கன்னா எவ்வளவு தற்குறித்தனமாக பேசியிருக்காரு. பேசிட்டு அவர் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் ஏஐ அப்படிங்கிறாப்புல, இதில் வந்து ஒரு அறிவியல் இருக்குது அப்படிங்கிறாப்புல. பேசுகிறதெல்லாம் ஒரு தற்குறித்தனம். அதாவது கே.என். இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு, ஒரு டாக்டர் பண்ணக்கூடிய ஒரு செயலா, ஒரு டாக்டருக்கு படித்தவர் இப்படிலாம் பேசலாமா, இது ஒரு சரியான செயலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்புல ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களை பார்த்து. அதற்கு உடனே இவர் டாக்டர்னால் என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு இவர் ஒரு கதையை விடுறார். டாக்டர்னால் இதே சமுதாயத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்திலும் டாக்டர்கள் இருக்காங்க. சேதுராமன், மதுரை மீனாட்சி மிஷன், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அவரும் டாக்டர் தான். அவருடைய மகனும் டாக்டர் தான். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர் ராம்குமார் பாண்டியன், அவரும் டாக்டர் தான். யாராவது எங்கேயாவது மாற்று சமுதாயத்தை, ஏன் உங்கள் சமுதாயத்தை எங்கேயாவது தவறாக குறிப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஒருவர் செய்கிற தவறுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பேசுவது படித்தவர்களுக்கு அழகா? இதைத்தான் அவர்கள் கேட்டிருக்கார் கே.என். இசக்கிராஜா தேவர் அவர்கள். இந்த அறிவு கூட இல்லாதது எப்படி டாக்டர் ஆக முடியும்? ஒரு சாதாரண கூட இந்த விஷயம் தெரியும், ஒருத்தன் பண்ணுற தவறுக்கு ஒரு சமுதாயத்தை பேசக்கூடாது அப்படின்னு. இஸ்லாமியர்களை சொல்கிறோம் அப்படின்னு அதே தற்குறி பேசுது. அதாவது எங்கேயோ ஒரு தீவிரவாதி பண்ணுற தவறுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எப்படி பேச முடியும்? எங்கேயோ ஒரு ஐஎம்ஆர் பண்ணுற தவறுக்கு ஒட்டுமொத்தவர்களும் எப்படி பார்ப்பனர்னு பேச முடியும்? பேசுகிறோம்ல, பேசுனா நீ தற்குறி பேசுவ, அது எப்படி பேச முடியும்? ஸோ இந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் அந்த தற்குறி வந்து இன்னொரு விஷயத்தை பேசுது. அது எதற்காக டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில், குறிப்பாக மறவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கிளை, அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள், அதில் இருக்கிற கிளை முறைகள், அதில் இருக்கக்கூடிய கொத்து முறைகள், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு உறவு முறை உண்டு. ஒரு கிளையை பார்த்திங்கன்னா சகோதர முறை உண்டு, ஒரு முறை பார்த்திங்கன்னா உறவு முறை உண்டு. அதில் வந்து திருமணம் பண்ணலாம், இந்த கிளையில் வந்து திருமணம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான உறவு முறை இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளை மாறி திருமணம் பண்ண மாட்டோம். ஸோ கிளை மாறியே திருமணம் பண்ணாத ஒரு சமூகம் எப்படி மாற்று சமுதாயத்தில் வந்து திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கார். இதை ராம்குமார் பாண்டியன் அவர்கள் வந்து சொன்ன உடனே இதை அந்த யூடியூப்பில் பேசுகிற நபர் சொல்கிறாரு, அந்த புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த அந்த நபர் ராம்குமார் பாண்டியன் வந்து ஆணவ கொலையை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், அதற்கு காரணம் வந்து எங்ககிட்ட வந்து இந்த கிளை முறையெல்லாம் இருக்குது, இதுக்காக தான் நாங்கள் வந்து ஆணவ கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அவர் எதற்காக சொல்கிறாரு? எங்ககிட்ட இந்த கிளை முறையெல்லாம் இருக்குது, எங்களோட திருமண முறை வந்து இந்த கிளைகளை சார்ந்தது தான், இது பாரம்பரியமாக பாண்டியர் காலம் தொட்டே நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய முறை. வெட்டும்பெருமாள் பாண்டியர் கிளை, அழகு பாண்டியன் கிளை, மரிக்கா கிளை, பிச்சி கிளை, இப்படி எங்ககிட்ட பல கிளைகள் இருக்குது. இந்த கிளை முறை வந்து பாண்டியர் காலத்தை தொட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கிளை முறை. இந்த தாய்வழி மரபு வந்து பெண்கள் வழியாக தான் அப்படி தொடர்ந்து வரும். ஸோ இதை தான் நாங்கள் வந்து திருமண முறையில் வந்து நாங்கள் இந்த கிளைகளை வந்து பின்பற்றுறோம். மற்றபடி எந்த சமுதாயத்திற்கும் எங்களுக்கும் எந்த பிணக்கோ மோதலோ கிடையாது அப்படின்னு ராம்குமார் பாண்டியன் சொல்லியிருக்காப்புல. இது இவருக்கு புரியலை. நாங்கள் படிச்சிருக்கோம், சயின்ஸ் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு பேசுகிற இந்த ஒரு விஷயம் புரியாமல் இதை வந்து யூடியூப் சேனலில் ராம்குமார் பாண்டியன் ஏதோ ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசின மாதிரி பேசிகிட்டு இருக்குது. அப்போ இது தற்குறியா இல்லை வந்து மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை தற்குறின்னு சொல்லுது? சிந்தித்து பார்க்கணும். அதாவது தேவர் சமுதாயத்தில், அதாவது குறிப்பாக மறவர் சமுதாயத்தை எல்லாருமே வந்து காட்டுமிராண்டி கூட்டம், இவர்கள் வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இவர் சொல்கிறாரு. சிந்திச்சு பாருங்கள். தேவர் ஜெயந்திக்கு போனாங்க, வருஷம் தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு தான் இருக்காங்க. தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இளைஞர்கள், அதில் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களும் இருந்தாங்க. அவர்களை இரவு நேரத்தில் மாறுவேடம் போட்டு வழிமறித்து அவர்கள் மீது பெட்ரோல் வெடிகுண்டு அந்த வாகனத்தின் மீது வீசினாங்க. சிந்திச்சு பாருங்கள். இதை விடவா ஒரு காட்டுமிராண்டித்தனம் இந்த உலகத்தில் இருக்க போகுது? யாரா சிந்திச்சு பார்க்கிங்களா? ஒரு சமுதாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதை ஆனால் நாங்கள் வந்து என்றைக்காவது வந்து உங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லி நீங்கள் எல்லாருமே காட்டுமிராண்டிகள் அப்படின்னு நாங்கள் சொன்னோமா?
10 உயிர், அதில் வந்து 10 உயிர் போச்சு. பெட்ரோல் வெடிகுண்டு துள்ள துடிக்க ஒரு தவறுமே பண்ணல. ஏதாவது ஒரு தவறு, அந்த 10 பேரும் உங்கள் சமுதாயத்தை பற்றி எங்கேயாவது தப்பாக பேசியிருக்காங்களா, இல்லை சமுதாயத்துக்கு ஏதாவது தீங்கு பண்ணியிருக்காங்களா? யாருன்னே தெரியாதவங்க மேலே வந்து பெட்ரோல் வெடிகுண்டு போட்டு 10 பேரை கொன்னாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காட்டுமிராண்டித்தனம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஏதாவது தலைவர்கள், ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ தலைவராக இருக்கிறவங்க யாராவது வந்து உங்கள் சமுதாயத்தை இவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயமே இப்படி தான் அப்படின்னு எங்கேயாவது பேசுனாங்களா? அந்த ஒரு நபரை மட்டும்தான் பேசுனாங்க. அந்த நபரை மட்டும்தான் கைது பண்ணணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு எங்கேயாவது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறிப்பிட்டு பேசுனாங்களா? யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னா. அதே மாதிரி எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி பெட்ரோல் வெடிக்குண்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. இந்த நாடே வந்து சுடுகாடாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த மறவர் சமூகம் வந்து உங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து பேசலை, பேசவும் மாட்டோம். எங்களுக்கு வந்து இன்றைக்கும் தேவேந்திர சமூகமாக இருந்தாலும் சரி, தேவர் சமூகமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையை தான் விரும்புகிறோம். ஒற்றுமையாக தான் இன்றைக்கி இருக்கும், என்றைக்கும் இருப்போம். அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஒரு பண்ணுற தப்புக்கு அவர் மட்டும் தான் காரணம், அவர் தான் பொறுப்பே ஒழிஞ்சு அந்த சமுதாயம் எப்படியும் பொறுப்பாகாது. ஆனால் இது கூட தெரியாத முட்டாள்கள், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், இன்ஜினியருக்கு படிச்சிருக்கேன்ட்டு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எப்படி தேவர் ஜெயந்தியில் போயிட்டு வர்றவங்க மேலே எப்படி அந்த பெட்ரோல் வெடிகுண்டு போட்டதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாதோ, எப்படி பக்கப்பட்டியில் அந்த தாத்தாவையும் பேரனையும் கொன்றதற்கு அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாதோ, எப்படி மாயாண்டி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு அந்த சமுதாயத்தையே நம்ம குறை சொல்ல முடியாதோ, எப்படி ராயல் கிங் மதன் தேவர் கொல்லப்பட்டதுக்கு அதற்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம காரணம் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் இங்கே சுர்ஜித்துக்கும். அவன் செய்த தவறுக்கு அவன் மட்டும்தான் காரணம். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம சொல்கிறது வந்து அது வந்து படிக்காத தற்குறிகள் முட்டாள்தனமானதான் பேச முடியும். அப்போ அதே இதை நீங்களும் பேசும்போது, ஒரு டாக்டருக்கு படித்த நீங்களும் பேசும்போது, அப்போ உங்களையும் படிக்காத முட்டாள் தற்குறி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கிறான். அவன் காட்டுமிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை. நீ இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி உன் அருவாள் மட்டும் பேசாது, எல்லார் அருவாலும் பேசு. அவனுக்கு தனியா கொலை பண்ற. இதை சிந்தித்து பாருங்க. இதை சிந்திச்சு பார்க்காம ஏஐ, அதாவது ஏஐயை பற்றி பேசுகிறாப்புல. ஏஐயில் போய் கேட்டு பாருங்க, எல்லாமே வந்துடுது. இப்போ கலப்புன்னு கிடையாது, எல்லாமே கிடையாது, இங்கே முக்குளத்தோர் கிடையாது, கல்லர் மறவராக முடியாதெல்லாம் வேறு இதெல்லாம் நம்ம ஏஐயிலே கேட்டுக்கலாம். இன்றைக்கி ஏஐ வந்துடுச்சு, இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு, மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நம்மளோட அப்பா யார் அம்மா யாருங்கிறதையும் ஏஐகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏஐகிட்ட போட்டு நம்ம அப்பா யார் அம்மா யாருன்னு போட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏஐ அதையும் சொல்லுமா? சரி, நீங்கள் சொன்ன வாதத்துக்கே வரேன். நான் இப்போ ஏஐயில் அடித்து உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன் லைவாக. ஓகேவா? தமிழ்நாடு ஹூ இஸ் த வார் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடுன்னு நான் அடித்து காட்டுறேன். ஓகேவா? ஏஐ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அது ஏஐ சொன்னதை நீங்கள் நம்பிடணும். ஏஐ சொல்லுது அப்படின்னா அப்போ அது கரெக்டாக தானே இருக்கும். இப்போ கண்ணு முன்னாடி லைவாக ப்ரூஃப் காட்டுறேன், ஏஐ சொல்லுது. அதை நீங்கள் லைவ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏஐட்ட நம்ம கேட்குறோம், ஹூ இஸ் த வார் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு. இப்போ நம்ம கேட்டாச்சு, அதற்கான ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு ஏஐயில் பாருங்கள். கல்லர் மறவர் அகம்படியர் 3 பேர் வந்துடுச்சா? இவர்கள் எல்லாம் தேவர் கம்யூனிட்டின்னு வந்துடுச்சா? தெளிவாக வருகிறதா? இது ஏஐயே சொல்லிடுச்சு. இப்போவும் அந்த புதிய தமிழகம் தற்குறிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவர்கள் வந்து அப்படி சொல்கிறாங்க, இவர்கள் இப்படி சொல்கிறாங்க. ஏஐ சொல்கிறதையும் நான் நம்புறது கிடையாது. உங்களுக்காக சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு அரசியலை பேசிக்கிட்டு திரிகிற இந்த புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றவர்களை பார்த்து படிக்காதவர்கள் என்றும் தற்குறிகள் என்றும் காட்டுமிராண்டித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அறிவு இருந்தால், படித்திருந்தால் இவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். அந்த யூடியூப்பில் பேசுகிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நல்லவர் போல், இவர்கள் ரொம்ப நாணயஸ்தர்கள் போல் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இலக்கு வந்து முக்குளத்தூர் சமுதாயம் தான், எப்படியாவது இவர்களை தாக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்து அது இலக்கு கிடையாது. நம்மளுடைய அரசியல், முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய அரசியல் வேறு. ஸோ நம்மளுடைய இலக்கு அதை நோக்கி பயணிப்போம். அண்ணன் கே.என். இசக்கிராஜா தேவர் அவர்களும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காணொலிகளில் வந்து சண்டையிடாதீங்கப்பா, அதில் வந்து பதில் கொடுக்காதீங்க அவர்களுக்கு அப்படின்னு தொடர்ந்து எங்ககிட்ட சொல்லிட்டு வராரு. நாங்களும் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணுற தவறுகளுக்கு பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக தான் காவல்துறைகிட்ட முறையிட்டிருக்கோம் ஒழிஞ்சு இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேசிட்டு வரீங்க, பதில் காணொலிகள் எங்கேயுமே போடலை. ஆனால் சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து புரியணும்ல, உங்களுக்கு என்ன தான் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும்
உங்களுக்கு புத்தி வேணும்ல, அதனால் புரிய வைப்பதற்காக சில காணொளிகள் போட வேண்டியது இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.